அன்பே சியான் பொங்கல்ல போடுவாங்க வெல்லம் நீதான் என் செல்லம். ஆஹா ஆஹா என்னடா இந்த கண்டென்ட்டும் மாத்தலேன்னு பார்த்தேன். அந்த பொண்ணு யோசிக்குது மளிகை கடையில வேற என்னென்ன இருக்குன்னு. தோசையில ஊத்துவாங்க நெய்யே என்கிட்ட சொல்லாத உன் பொய். ஆஹா லாஸ்டா ஒண்ணு சொல்லி முடிச்சுறேன். பாயாசத்துல போடுவாங்க சேமியா உன் லவ் கொஞ்சம் எனக்கு காமியா காமியா. விக்ரம் சார் இத எதிர்பார்த்தீங்களா? விவேக் சார் மன்னிச்சிடுங்க. படத்துல ரெண்டு பேரும் ஸ்மால் டைம் ஆண்டர்பிரினர்ஸ். அவங்க ஒரு மளிகை ஜாமான் கடை நடத்துறாங்க. அந்த மளிகை ஜாமான்ல ஒரு லிஸ்ட் போடுவோம் அல்லவா, அதுல இருக்கக்கூடிய அந்த உட்பொருட்களை வச்சு நீங்க ஹீரோக்கு ஒரு கவிதையை சொன்னீங்கன்னா. ஆமா கவிதை சூப்பரா சொல்வீங்களே துஷாரா நீங்க. சோ நம்ம அந்த மளிகை கடைய சம்பந்தமா அத சாத்து ஒரு கவிதை. சரி இது கலைவாணி சியானுக்கு சொல்ற கவிதை. கலைவாணி சியானுக்கு சொல்ற கவிதை. ஓகே. அன்பே சியான் பொங்கல்ல போடுவாங்க வெல்லம் நீதான் என் செல்லம். ஆஹா ஆஹா என்னடா இந்த கண்டென்ட்டும் மாத்தலேன்னு பார்த்தேன். வேற என்ன இருக்கு மளிகை கடையில? இது ரொம்ப வைரல் கண்டென்ட். அந்த பொண்ணு யோசிக்குது மளிகை கடையில வேற என்னென்ன இருக்குன்னு. தோசையில ஊத்துவாங்க நெய்யே என்கிட்ட சொல்லாத உன் பொய். ஆஹா லாஸ்டா ஒண்ணு சொல்லி முடிச்சுறேன். கடைசியா சேமியாவா? பாயாசத்துல போடுவாங்க சேமியா உன் லவ் கொஞ்சம் எனக்கு காமியா காமியா. விவேக் ப்ரோ இஸ் குவிட்டிங். விக்ரம் சார் இத எதிர்பார்த்தீங்களா? விவேக் சார் மன்னிச்சிடுங்க. ஆமா அவர் அதை எதிர்பார்க்கல, ஷாக்ல இருக்காரு. நைஸ்.